ஓம் நம சிவாய. அருள் தரும் அன்னை ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்பாள் உடனுரை அருள்மிகு ஐயன் ஸ்ரீ அழியாபதி ஈஸ்வரர் திருக்கோயில் கோரக்க மகரிஷியால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதனுடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னா, உலகில் ஈசனுக்கு பல்வேறு நாமங்கள் கொண்ட கோயில்கள் பல உண்டு. ஆனால் அழியாபதி ஈசன் என்ற நாமம் கொண்ட உலகிலேயே ஒரே கோயில் அப்படின்னா அது இங்கே மட்டும்தான் இருக்குது. இந்த திருக்கோயில் சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. தட்சன் தான் நடத்திய யாகத்தின் போது ஈசனை அழைக்கலை, அவருக்கு கொடுக்க வேண்டிய அவில்வாகத்தையும் கொடுக்கலை, அவமதித்தார். இதனால் கோபம் கொண்டு வெகுண்டெழுந்த ஈசனோ பைரவராக மாறினார். தட்சனுடைய தலையை கொய்தார். தாமிரபரணி கரையோரம் உள்ள மேலநத்தம் அப்படிங்கிற இடத்துல உக்கிரமாக வந்து அமர்ந்தார். அவருடைய உக்கிரமான பார்வையின் காரணமாக நத்தம் பகுதிக்கு எதிரில் உள்ள கருப்பூந்துறை, கரிக்காத்தோப்பு, கருங்காடு வரையான வயல் பகுதிகள் யாவும் தீக்கு இரையாகியது. அதனால் கரிக்காத்தோப்பு கருங்காடு என்று இன்று வரை அழைக்கப்படுகிறது. அந்த தோப்பு கரிக்காத்தோப்புன்னும் காடு கருங்காடுன்னும் அழைக்கப்படுறதுக்கான காரணம் இதுதான். அக்னீஸ்வரனுடைய உக்கிரமான பார்வையின் காரணமாக வயல் பகுதிகள் யாவும் தீக்கிரையாகியது. அதனால் ஊரில் பஞ்சம் ஏற்பட்டது. மக்கள் மிகவும் துன்பத்துக்கு ஆளானாங்க. அந்த பகுதியாண்ட குறுநில மன்னனான வீரபாண்டியனிடம் மக்கள் முறையிட்டாங்க. மன்னரும் என்ன செய்யறதுனே தெரியாமல் அத்திரிவனத்தில் வாசம் செய்த கோரக்க சித்தர்கிட்ட போய் மன்னர் முறையிட கோரக்க சித்தர் இவ்விடம் வந்து தனது ஞான திருஷ்டியின் மூலம் அவருடைய உக்கிரத்தின் காரணத்தை அறிஞ்சிட்டார். உடனடியாக அக்னீஸ்வரரை சாந்தப்படுத்தணும் அப்படின்னா அவருக்கு நிகராக அவரே வந்து உட்காரணும், எதிரில் சாந்தமூர்த்தியாக உட்காரணும். நேர் எதிரே கிழக்கு முகமாக கோரக்க சித்தர் தலைமையில் அனைவரும் பௌர்ணமி அன்னைக்கு ஒன்று சேர்ந்து பூஜைகள் நடத்தி இந்த அழியாபதி அப்படிங்கிற ஈஸ்வரரை அக்னீஸ்வரருக்கு நேர் எதிராக பிரதிஷ்டை செஞ்சாங்க. அன்னைக்கு முதல் நெல்லையம்பலத்தை அழியாமல் காத்ததால் அவர் அழியாபதி ஈசனாக போற்றப்படுகிறார். இந்த ஆலயத்தில் முக்கிய திருவிழாக்களாக சித்திரை விஷு, ஆடிப்பூரம், புரட்டாசி மாதம் நவராத்திரி, ஐப்பசி திருக்கல்யாணம், திருக்கார்த்திகை, தை மாத பிறப்பு, மாசி மகா சிவராத்திரி ஆகிய திருவிழாக்கள் நடைபெறுகிறது. மாதம் தோறும் தமிழ் மாத பிறப்பு, பிரதோஷம், பௌர்ணமி, அமாவாசை, தேய்பிரை அஷ்டமி ஆகிய நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் இங்கே நடக்குது. ஆங்கில மாதம் முதல் ஞாயிறு ருத்ரஜபமும், 2வது ஞாயிறு உழவாரப்பணியும், 3வது ஞாயிறு திருவாசகம் முற்றோதலும் நடக்குது. வெள்ளிக்கிழமை தோறும் பூஜையும் நடைபெறுகிறது. இந்த கோயில் வளாகத்துக்கு உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்க ஃபோட்டோ எடுக்க அலௌடு இல்லை அப்படின்றதுனால வெளிப்புறத்தில் எடுத்த சில காட்சிகள் இங்கு படமாக்கப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த அம்பாளுக்கும் சிவனுக்கும் உயிரோட்டம் இருக்குது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய திருவிளக்கு 3 அடுக்கு விளக்குகள் இருக்குது. அதில் சிவனுக்கும் அம்பாளுக்கும் மூச்சு காத்து படக்கூடிய முதல் மேலிருந்து கீழ் ஆக 2 விளக்குகள், தீப ஒளியானது, ஒளி சுடரானது நம்ம ஆடுறதை பார்க்க முடியும் கண்ணால். ஆனால் அதே 3வதாக இருக்கக்கூடிய விளக்கு அம்பாள் சன்னதிலையும் சரி சிவன் சன்னதிலையும் சரி ஆடாமல் அசையாமல் இருக்கிறது. அதே போல் தலைக்கு பின்னாடி வைக்கப்பட்டிருக்கிற அந்த விளக்கும் ஆடுறதில்லை, ஏன்னா அங்கே மூச்சு காற்று படுறதில்லை. ஸோ இந்த சிவனுக்கும் அம்பாளுக்கும் அழியாபதி ஈஸ்வரருக்கும் சிவகாம சுந்தரி அம்பாளும் உயிரோட்டத்தோடு இருக்காங்க, மூச்சு காற்று படுறது அப்படிங்கிறது அந்த தீப ஒளியிலேருந்து நம்ம பார்க்க முடியும். இந்த கோயிலில் உள்ள மணி அர்ச்சகர் ரொம்ப விளக்கமாக ரொம்ப அற்புதமாக இந்த கோயிலினுடைய கதையை அவ்வளோ அழகாக விளக்கி சொல்கிறாரு வரவங்களுக்கெல்லாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் அப்படிங்கிறது வந்து மேலநத்தம் அப்படின்ற அந்த பாலத்திலேருந்து பார்த்தா அந்த அக்னீஸ்வரர் ஆலயமும், அக்னீஸ்வருக்கு நேர் எதிராக கிழக்கு மேற்காக இந்த சாந்தமான சிவமூர்த்தியையும் அழியாபதி ஈஸ்வரரையும் நம்ம அந்த கோயிலேருந்து இந்த கோயிலையும் இந்த கோயிலேருந்து அந்த கோயிலையும் பார்க்க முடியும். நேர் எதிராக இருக்குது. இது கருப்பூந்துறையில் கொஞ்சம் மேலநத்தத்துலேருந்து உள்ளே இருக்குது. பக்தர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் கேட்டு செவிசாய்த்து இறைவனுக்கு அதை சொல்கிற மாதிரி இறைவியுடைய சிவகாம சுந்தரியுடைய அம்பாளினுடைய சிலையானது, அவளது முகமானது ஒரு பக்கம் சாய்ந்தார் போல் நம்மளுடைய கோரிக்கைகளெல்லாம் கேட்குற மாதிரி ஒரு சிலை வடிவமைப்பு இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பதிவில் நான் சொன்ன ஸ்தல வரலாறு போலவே ஆங்கிலத்தில் முதல் 3 ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாக கோயில் திறக்கப்பட்டிருக்கு. காலையில் 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும். மற்ற நாட்களில் எல்லா கால பூஜையும் நடைபெறுகிறது. ஆனால் 8:30 மணி 6 மணிக்கு கோயில் வளாகம் திறந்தாலும் நம்ம 8:30 மணிக்கு மேலே தரிசனம் பண்ண முடியும். 8:30 மணிலேருந்து 12 மணி வரையும் உச்சிக்காலம் வரையும் நம்ம உச்சிக்கால பூஜையும் பார்க்கலாம். மாலையில் நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணணுன்னா கோயில் வளாகம் 4:30 5 மணிக்கு திறந்தாலும் நாம் ஒரு 5:30லேருந்து 8 மணி வரையும் இந்த கோயிலை தரிசனம் பண்ண முடியும். ரொம்ப அற்புதமாக
விளக்கினுடைய ஒளியில் ஜோதியில் அந்த இறைவனையும் இறைவியையும் தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காண கிடைக்காத அற்புதமான காட்சியாகவும் அருளாகவும் இருக்குது. இந்த கோயிலினுடைய தல வரலாறு இது. அனைவரும் இந்த நத்தத்திற்கும் குறுக்குத்துறைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கருப்பூந்துறை அப்படிங்கிற இடத்துக்கு வந்து கண்டிப்பாக இந்த இறைவனை தரிசனம் செய்து அம்பாள் சிவகாம சுந்தரியினுடைய அருளும் ஈஸ்வரர் அழியாபதியினுடைய அருளும் அனைவரும் பெற வேண்டும் என்ற ஆன்மீக அன்பர்களை வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.